Hi guys, welcome to CG Tech. It's me Kane here. And இந்த வீடியோவில் நம்ம ஒரு கேரக்டர் தான் டிசைன் பண்ண போகிறோம். சொல்ல போனோம் அப்படின்னா கேம் கேரக்டர் அண்ட் ஃபுல் பிளெண்டரை மட்டும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். நோ ஜீப்ரஷ், நோ சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர். பிளெண்டர்லேயே மாடல் பண்ணி, பிளெண்டர்லேயே டெக்ஸ்சர் பண்ணி, பிளெண்டர்லேயே ஒரு அவுட்புட் எடுக்க போகிறோம். அண்ட் அதை ஒரு கேம் இன்ஜினில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரியல் டைம் ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. இது மூலிமா நீங்கள் பிளெண்டரை ஈஸியாக கற்றுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பிளெண்டர் பிகினர் சீரிஸ் ஒன்று போட்டிருப்பேன், கிட்டத்தட்ட 1.5 hour வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா நான் பண்ண போகிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த சீரீஸில் நம்ம என்ன கேரக்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கேரக்டர் தான். ஸோ இந்த கேரக்டருக்கான ரெஃபரன்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேரக்டருக்கு ஆர்மர் எப்படி இருக்க போகுது, அண்ட் எங்கெங்கெல்லாம் நெயில்ஸ் இருக்க போகுது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் ஆர்மர் கட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இது மூலிமா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இந்த கேரக்டருக்கு நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ மட்டும் தான் இருக்குது, பேக் வியூ கிடையாது. இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ். ஸோ இது வந்து நம்ம ஒரு கேரக்டரை மாற்ற போகிறோம். அண்ட் இந்த கேரக்டரோட ஃபேஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு அனிமலோட ரெஃபரன்ஸ், ஏன்னா இதே மாதிரி தான் ஃபேஸ் இருக்கும் போது. பட் இந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஸ்டைலைஸ்டாகவும் இருக்குது, கொஞ்சம் கார்ட்டூனியாகவும் இருக்குது, அண்ட் ரியலிஸ்டிக்காக இல்லை. பட் நம்ம ஓரளவுக்கு ஸ்டைலைஸ்டும் இல்லாமல் ரியலிஸ்டிக்கும் இல்லாமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொண்டு வர ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் அண்டு டிசைன் ஆர்மரில் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் இது. ஸோ இதுதான் ஃபைனல் கான்செப்ட். அதாவது ஸ்கின் எப்படி இருக்கணும். அண்டு கேரக்டரோட ஆர்மர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிரான்ஸ் ஆர்மர் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து செயின் மெயில் இருக்குது, அண்டு கழுத்தில் வந்து ஸ்கார்ஃப் மாதிரி ஒரு கிளாத் இருக்குது, பெரிய கிளாத். ஸோ அதனால் நம்ம ஃபுல் பாடியே மாடல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா காலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஃபர் இருக்குது, அண்டு மூஞ்சிலையும் நிறைய ஃபர் இருக்குது. ஸோ ஃபருக்காக நம்ம ஹேர் கார்டு யூஸ் பண்ண போகிறோம். அண்டு இந்த ஷோல்டர் பேட்ஸில் வர நெய்லிங் அண்ட் அதுக்கான பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்கும். நம்ம டெக்ஸ்சரிங் பார்ட்டில் பார்க்கலாம் அதை. அண்ட் அடுத்து இந்த அயன் ஸ்வாடு, இது வந்து ஜஸ்ட் நார்மல் ஸ்வாடு தான். அண்டு பெல்ட் இருக்குது, பெல்ட்டில் வந்து லெதர் பேட்டர்ன் நம்மளுக்கு தேவை. அண்ட் அதே மாதிரி காலில் இங்கேயும் கிளாத் இருக்குது, பட் கிளாத்துக்கு பதிலாக நம்ம லெதர் ஏதாவது போட்டுக்கலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் ஒரு கம்ப்ளீட் கான்செப்ட். கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரியலிஸ்டிக் லுக்காக இருக்க போகிறதுல, ஸ்டைலைஸ்டு லுக்காக தான் இருக்க போகுது. பட் பேசிக்காக நீங்கள் இப்போ தான் பிளெண்டர் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சீரீஸில் வர எல்லா வீடியோவுமே பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம். இந்த வீடியோவை நான் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களாலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் ஜீப்ரஷ் வீடியோ வந்து போட்டேன் இல்லையா, அதாவது கம்ப்ளீட்டாக போட்டேன். அதுலேயும் நிறைய பேர் அதான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்ட்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இந்த சீரிஸ் வந்து பார்ட்டாக தான் போட போகிறேன். ஃபஸ்ட் வந்து பிளாக்கிங் ஸ்டேஜ் தான். எந்த ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு அதை பிளாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாலிகான் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு அதோட ஹைட் அண்டு வெயிட்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃபால்ட் கியூபை பிளெண்டரில் டெலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நான் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஷிஃப்டியே கொடுத்துட்டு ஸோ இமேஜ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் நான் ரெஃபரன்ஸாக இம்போர்ட் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் ரெஃபரன்ஸாக இம்போர்ட் பண்ண போகிறேன். ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ரெஃபரன்ஸ் இமேஜ். இதுதான். ஸோ இதை வச்சு தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம். அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு பிளாக்கிங் பண்ண போகிறேன். பிளாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஜஸ்ட் கிரிட்டுக்கு மேலே நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கிரிட்டுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன். அண்ட் இதோட நேமை REF ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிடுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம நேம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் அவுட்லைனர் பார்க்க முடியும், அதாவது சீன் கலெக்ஷனை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கேரக்டர் பிளாக் அவுட் பண்ண போகிறோம். அதாவது கை, கால், தலை, உடம்பு, ஆர்மர் இது எல்லாத்தையுமே நார்மல் சிம்பிள் ஷேப்ஸை வச்சு ஜஸ்ட் ஒரு பிளாக் அவுட் மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேரக்டரோட தலையை ரெடி பண்ண போகிறேன். ஸோ தலைக்காக என்ன பண்ணலாம்னா ஷிஃப்டியை கொடுத்து ஒரு யூவி ஸ்பியரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா தலை வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தானே இருக்குது, அதனால் யூவி ஸ்பியர். பட் இப்போ யூவியோட செக்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 35 இருக்குது, அண்ட் ரிங் வந்து 12 இருக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம கம்மி பண்ணணும். கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வந்து ஓகே தான், ஏன்னா அதான் டிஃபால்ட்டான ஒன்று. இப்போ நீங்கள் தெரியாதனமாக ஒரு யூவி ஸ்பியரை கிளிக் பண்ணிட்டோன்னா வெளியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் காணாமல் போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணணும். F9 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் மறுபடியும் வரும் உங்களுக்கு. ஸோ செக்மெண்ட்ஸில் 8 அண்டு ரிங்கில் 8 வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக ஸ்டார்டிங்கில் பாலி கவுண்ட் வச்சு மாடல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லது. அண்ட் இப்போது நான் அதை கரெக்டாக தலைக்கிட்ட வச்சுட்டேன். அண்ட் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் இமேஜும் ஆப்ஜெக்ட்டும் இப்படி இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் இமேஜ் வந்து பின்னாடி இருக்கணும், ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் மாடல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒயர் ஃப்ரேம் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. ஒயர் ஃப்ரேம் மோட் ஆன் பண்ணிவிட்டு ஷேடிங்கும் ஆன் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒயர் ஃப்ரேம் அண்ட் ஷேடிங் மோட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் கரெக்டாக தலைக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஆப்ஜெக்ட்டை நான் ஸ்கேல் பண்ணுறேன். அண்டு முடிஞ்ச அளவுக்கு நான் சென்டர் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் தான் சிமெட்ரிக்கல் லைன். ஸோ இந்த சைடு நான் என்ன மாடல் பண்ணாலும் இந்த சைடு மிரர் பண்ணிடலாம். அதனால் இந்த லைன் வந்து நம்மளுக்கு முக்கியம்.
ஸோ இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்பவுமே இந்த சென்டர் லைனை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைடு என்ன மாடல் பண்ணாலும் சரி, அது இந்த சைடு நம்ம ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் எப்பவுமே இந்த சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன், என்னோட ரைட் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்கல்ப்ட் மோடு போகிறேன். ஸ்கல்ப்ட் மோடு போயிட்டு ஜஸ்ட் நான் ஸ்கல்ப் பண்ண போகிறேன். ஸ்கல்ப்டிங்கில் இந்த கிராப் ப்ரஷ் இருக்கு இல்லையா, இந்த கிராப் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மூலிமா நம்ம மாடலை கிராப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் எடிட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஒய் அப்படிங்கிற இங்கே பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து மிரர் ஆப்ஷன். நான் இப்போ பிளெண்டர் கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒய் ஆக்சஸில் மிரர் பண்ண சொல்கிறேன். அண்ட் இந்த ப்ளூ லைன் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒய் ஆக்சஸ், அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒய் ஆக்சஸில் நான் இப்போது மிரர் பண்ணுறேன். அதனால் இந்த சைடு மிரர் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு நடக்கும். ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் என்னோடய மவுஸில் இந்த சைடு மட்டும் தான் மூவ் பண்ணுறேன், அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அண்ட் நான் கரெக்டாக என்னோடய ப்ரஷ் சைஸை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். கீபோர்டில் எஃப் ப்ரெஸ் பண்ணி ப்ரஷோட சைஸை பெருசாக்கிட்டு அது தலைக்கு ஏற்ற மாதிரி நான் ஜஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணி வைக்கிறேன். அண்டு கொரில்லாவோட தலைலாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா மேலே டாப்பில் ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஷார்ப்பாக போகும். ஸோ ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான். பட் நம்மளுக்கு எப்படினாலும் இந்த ஹெல்மெட் இருக்கு இல்லையா, அந்த ஹெல்மெட் வரப்போகுது. அதனால் அது நம்மளுக்கு பிரச்சனை வராது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் 100% மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்தாகணும். ஏன்னா திடீர்னு கேமில் இந்த கேரக்டரோட ஆர்மரை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கேரக்டர் வந்து வெறும் ஆர்மர் இல்லாமல் ஒரு கேரக்டராக ரெடி பண்ணி வைக்கணும். அப்படி இருந்தால் தான் கேமில் வந்து ஆர்மரை ஈஸியாக மாற்ற முடியும். அப்படி இல்லைனா வெறும் டெக்ஸ்சர்ஸில் மட்டும் தான் நம்ம ஆர்மரை மாற்ற முடியுமே தவிர ஆர்மரை 3D ஆப்ஜெக்டாக கம்ப்ளீட்டாக மாற்ற முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். பட் இப்போ நம்ம மாடல் பண்ண போகிறது இந்த ஆர்மரோட தான் மாடல் பண்ண போகிறோம். இந்த கேரக்டருக்கு வேறு ஆர்மர் செட்டில் எதுவும் கிடையாது. அதனால் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. பட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அண்டு மாடல் பண்ணியாச்சு. அண்ட் சைட் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்கும். சைட் வியூவில் நம்மளுக்கு இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா கமான் கொரில்லாவோட ஃபேஸ் சைட் வியூவில் இப்படி இருக்காது. என்ன பண்ணுறேன்னா, ஒயர் ஃப்ரேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்கல்ப்டிங் மோட் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொரில்லாவோட மண்டை எப்படி இருக்குமோ நான் அப்படி மாடல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ரெஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் மாடல் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த சைடு ஃபேஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி வரும். அண்ட் நான் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மாடல் பண்ணுறேன். நீங்கள் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நிறையா ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் மாடல் பண்ணி வச்சிட்டேன் இப்போது. ஸோ இதுதான் என்னோடய பிளாக் அவுட் ஸ்டேஜ். ஸோ இதுதான் என்னோடய ஃபேஸோட பிளாக் அவுட். ஸோ ஃபேஸுக்கு பிளாக் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹெல்மெட் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹெல்மெட் ரெடி பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஷிஃப்டியை கொடுத்து மெஷில் போய்ட்டு ஒரு யூவி ஸ்பியர் அண்ட் அதே மாதிரி 8:8 அது ஃபைன். அண்ட் 8:8 வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு டேப் கொடுங்க. டேப் கொடுத்து எடிட் மோடு போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபேஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா மேலே, இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ஆப்ஷன் செலக்ட் ஆகும். அண்ட் இப்போது நம்ம இந்த ஃபேஸ்லாம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் டெலிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சாரி கீபோர்டில் எக்ஸ் கொடுத்து ஃபேஸஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேக்கில் இருக்க ஃபேஸ்லாம் டெலிட் ஆகாது. ஸோ அதை நம்ம மறுபடியும் டெலிட் பண்ணோம். அதனால தான் இந்த ஒயர் ஃப்ரேமோட ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபேஸெல்லாம் செலக்ட் பண்ணும்போது பின்னாடி இருக்க ஃபேஸும் டெலிட் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு க்ளீனான கட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஒயர் ஃப்ரேம் ஆஃப் பண்ணிக்கோங்க, அதாவது எக்ஸ்ரே மோட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு வந்து நம்ம ஜஸ்ட்டு இந்த ஹேட்டை மாடல் பண்ணணும். அதாவது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, எட்ஜ் மோடு கொடுத்துட்றேன். அதாவது கீபோர்டில் நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எட்ஜ் மோட் போயிட்டு இதை ஜஸ்ட் இந்த ஹேட்டை இங்கே மூவ் பண்ணி வைக்கிறேன். அண்டு மறுபடியும் நான் ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெஃபரன்ஸ்க்காக இப்போ தெரியுதா உங்களுக்கு. ஸோ ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணிட்டு நான் மிரரையும் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டேரெக்டாக ஸ்கல்ப்டிங் மோடுக்கு போகிறேன். போயிட்டு என்னோடய ப்ரஷ் சைஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டு ஜஸ்ட் அந்த கோன் ஷேப் இருக்கு இல்லையா, அது கொண்டு வரேன் நான். அண்ட் சைட்லேருந்து பார்க்கறதுக்கு இப்படியே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். பட்டு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு மட்டும் நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக தெரியணும். அண்ட் பேக்லேயும் நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா பேக்கில் ரொம்ப பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியணும். அண்ட் உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னா வெயிட் செகண்ட், நான் எக்ஸ்ரே மோடோட இன்டென்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி மாடல் பண்ணுறேன்ட்டு. கரெக்டாக இந்த அவுட்லைனாக நான் ஃபாலோ பண்ணுறேன், தெரியுதா. ஸோ இந்த அவுட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். மாடலிங் கஷ்டமான விஷயமே கிடையாது. கொஞ்சம் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக மாடலர் ஆகிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போது ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு இந்த ஹேட்டை ரொட்டேட் பண்ண போகிறேன். ஏன்னா ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேட் வந்து லைட்டாக ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கேரக்டரோட தலை மேலே தூக்கிக்கிட்டு இருக்குது, அதனால தான் ஹேட் பின்னாடி போயிருக்கு. ஸோ அதை நான் இங்கே ரெப்ளிகேட் பண்ண போகிறேன். அதனால் ரொட்டேட் டூல் எடுத்து என்னோடய ஹேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சைட் வியூவில் வந்து நான் லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதால, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதால நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது
அந்த பேக் தெரியும், அதாவது கேப்புக்குள்ளே இருக்க இன்டீரியர்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளோட டிசைன் இஷ்யூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ணதே கொஞ்சம் தப்பு. அதனால் இப்போ நான் மறுபடியும் ஸ்கல்ப்டிங் மோடு போயிட்டு என்னோடய டிசைனை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன். ஸோ இந்த ஹேட்டுக்கு ஏற்ற மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஹேட் இன்னும் நல்லா வெளியே வருது. அதனால் நான் ஹேட்டோட சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளோட ஹேட் நல்லா ரொட்டேட் ஆகிருக்கு. அண்ட் ஒரு தடவை நான் எக்ஸ்ரே மோட் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேட் இந்த இடத்துல வருது. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த எட்ஜஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணுறேன் லைட்டாக. ஸோ நான் வேணா இந்த தலையை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஆப்ஜெக்ட் மோடு வந்துட்டு இதை ஒரு தடவை ஷேடு ஸ்மூத் கொடுத்துக்கிறேன் இந்த ஆப்ஜெக்டை. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்காக. ஸ்கல்ப் மோடு போயிட்டு கரெக்டாக அந்த எட்ஜுக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ மாடலிங் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மாடல் அக்யூரேட்டாக வரும். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நான் சைட் வியூ வந்துட்டு செக் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இன்னொரு விஷயம், என்னோடய ஹேட் வந்து ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஃப்ளாட் ஆகிடுச்சு, தெரியுதா இந்த இடத்துல? அதாவது ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஃப்ளாட்டான மாதிரி இருக்குது. அதனால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிறேன். அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஃபைனல் கிடையாது, ஏன்னா இது வந்து ஜஸ்ட் பிளாக் அவுட் மட்டும் தான். இதுக்கப்புறமா நம்ம சப்டி மாடிஃபயர்ஸ்லாம் அப்ளை பண்ணி தான் செக் பண்ணணும். அதனால் இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. அண்டு இந்த மாடலையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஷேடு ஸ்மூத் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம கேரக்டரோட தலை அண்ட் ஹெல்மெட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஆர்மர் செட்டு தான். ஸோ ஆர்மர் செட்டுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் சுற்றி ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ரெடி பண்ண போகிறேன். ஸ்கார்ஃப் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஷிஃப்ட் ஏ கொடுத்து அதே மாதிரி மெஷ்ஷில் போயிட்டு சிலிண்டர் இருக்குது இல்லையா, ஒரு சிலிண்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். அண்டு சிலிண்டரும் அதே மாதிரி 32 இருக்குது. 32 நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் 8 போதும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட்டு பிளாக் அவுட் தான், அதனால் இதுக்கு அவ்வளோவா தேவையில்லை. ஆல்ரெடி போன வீடியோவில் நான் ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று ரெடி பண்ணியிருப்பேன் இல்லையா அந்த ஸ்னோமேனுக்கு, அதாவது அதே மெத்தட் தான், சிம்பிள், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது இது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா மற்ற ரெண்டுத்தையுமே ஹைட் பண்ணிடுறேன். அண்டு டேபு கொடுத்து எடிட் மோடு போயிட்டு கீபோர்டில் 3 ப்ரெஸ் பண்ணுறேன், ஏன்னா ஃபேஸ் மோடுக்கு. அண்ட் மேலே இருக்க ஃபேஸ் அண்ட் கீழே இருக்க ஃபேஸ் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸ் கொடுத்து ஃபேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிடுறேன். சாரி, இங்கே ஒரு ஃபேஸ் தப்பாக செலக்ட் ஆகிருக்கு. அதனால் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணோன்னா அது போயிடும். ஷிஃப்ட் கொடுத்து கீழே இருக்க ஃபேஸை கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆகிடுச்சு. அண்ட் கீபோர்டில் எக்ஸு ஃபேஸ் கொடுத்தனா டெலீட் ஆகிடும். அண்ட் இப்போ வேணால் இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட் வியூக்கு போயிட்டு ஸ்கேலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ரே மோடுக்கு போயிட்டு எப்பவும் போல தான் ஸ்கல்ப்டிங் மோடு போங்க. அண்ட் இதில் ஒய் ஆன் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி வைங்க. இது வந்து கரெக்டாக கழுத்துக்கு கீழே வரணும். அண்டு இப்போ கவலைப்படாதீங்க, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து அந்தளவுக்கு ரெசல்யூஷன் இல்லை, அதனால தான் நம்மளால் இந்த கிளாத்தோட ஃபுல் ஷேப் வந்து அட்டைன் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாத்தோட ஃபுல் ஷேப்பை நம்மளால் அட்டைன் பண்ண முடியாததுக்கான காரணம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப கம்மி ரெசல்யூஷனில் இருக்குது, அதனால தான். பட் ஃப்யூச்சரில் அது சரியாயிடும், அதனால் இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ மறுபடியும் நான் ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு இந்த ஸ்கார்ஃப் இருக்கு இல்லையா, இதை ஷேடு ஸ்மூத் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு ஸ்கார்ஃப் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம பிளாக் அவுட் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்து வேறு என்ன இருக்குது, வேறு என்ன பிளாக் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்மர் தான். ஆர்மரை பிளாக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டரோட கம்ப்ளீட் உடம்பை ரெடி பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேரக்டருக்கு கை இருக்குது, கால் இருக்குது, அதெல்லாம் நம்ம மாடல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டரோட உடம்பை ஃபுல்லாக மாடல் பண்ணுறதுக்காக எப்படி மாடல் பண்ணலாம்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன். நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, பட் ஈஸியாக இருக்க மெத்தட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, கேரக்டரோட கையை வந்து நம்ம ஒரு சிலிண்டர் வச்சு மாடல் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு உடம்பு தேவையில்லை இல்லையா, ஜஸ்ட் அவுட்டர் பாடி மட்டும் தான் தேவை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மெஷ்ஷில் போயிட்டு ஒரு சிலிண்டர் ஒன்று எடுக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் சிலிண்டர் வந்து 8 இருக்கட்டும், ஏன்னா 8 தான் சேஃபான நம்பர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 வந்து ஒரு சேஃபான நம்பர், ஓகே, அதை மறந்துடாதீங்க. 2 4 6 8 அந்த மாதிரி எப்பவுமே ஈவன் நம்பரில் பாலிகான் கவுண்ட்டை வைக்கிறது நம்மளுக்கு சேஃப். இதுவே நீங்கள் ரேடியலாக ஏதாவது ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ஆட் நம்பர் வைக்கலாம். அண்டு மேபி இதில் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதா தான் நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஈவன் நம்பர் தான் சேஃபான நம்பர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு ஸோ கரெக்டாக நான் எந்த இடத்துல என்னோடய கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பிளான் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை சைட் வியூக்கு, அதனால் எந்த இடத்துல கை வருமோ அந்த இடத்துல வச்சுட்டு கமான். நம்மளோட கொரிலா வந்து கொஞ்சம் பல்காக தான் இருக்குது. அண்டு இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். எப்பவுமே இந்த மாதிரி என்கான் ஃபேஸஸை இருக்க விடாதீங்க சிலிண்டரில். இந்த ஃபேஸும் இருக்கக்கூடாது, அண்டு மேலே இருக்க இந்த ஃபேஸும் இருக்கக்கூடாது.
பிளெண்டரில். ஏன்னா மற்ற அப்ளிகேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரையாங்குலேட் ஆகி ஃபில் ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி மவுஸை மூவ் பண்ணுறேன், அந்த பாலிகான் மெஷ் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல நான் எதுக்காக லூப் கட் வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் நம்ம கேரக்டரோட முட்டி வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கேரக்டரோட முட்டி வரும். அந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு எட்ஜ் லூப் தேவை, அதனால தான். அண்ட் அதே மாதிரியே அண்ட் இப்போ நான் பெர்ஸ்பெக்டிவ் எடிட்டிங்னா என்னன்னு சொல்ல போகிறேன். அண்ட் நான் இப்போ இந்த எட்ஜெல்லாம், அதாவது இந்த எட்ஜ் லூப்பை செலக்ட் பண்ண இல்லையா, இந்த எட்ஜ் லூப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எட்ஜ் லூப் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அண்ட் இதை நான் ஜி கொடுத்து மூவ் பண்ணேன் அப்படின்னா தெரியுதா, இந்த எட்ஜ் லூப் மட்டும் தான் மூவ் ஆகுமே தவிர மேலே இருக்க எட்ஜ் லூப் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதனால தான் இங்கே பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த பெர்ஸ்பெக்டிவ் எடிட்டிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜி கொடுத்து மூவ் பண்ணும்போது அது அப்படியே பெர்ஸ்பெக்டிவாக மூவ் ஆகும். தெரியுதா, இந்த எட்ஜ் மட்டும் இல்லாமல் அது மேலே இருக்க எட்ஜும் அப்படியே சிமிலராக மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நான் எடிட் பண்ணோம். அண்ட் உங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் எடிட்டிங்கோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஜி கொடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரஷ் வந்து சைஸ் சின்னதாக வருது தெரியும், பெருசாக வருது தெரியும். சில பேருக்கு ஸ்டார்டிங்கில் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 23 கிட்ட இருக்குது. அந்தளவுக்குலாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நான் ஜி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரால் மட்டும் பண்ணுறேன். ஸ்க்ரால் பண்ணும்போது கம்மியாக இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ பெருசாக்கிட்டுறேன். ஸோ கம்மியாகிட்டு கரெக்டாக 1 and 0.5 இது எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் 0.5 வச்சுட்டு ஜஸ்ட்டு பேக்கில் மூவ் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல கை நம்மளுக்கு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிறேன். அண்டு கீழே இருக்க எட்ஜ் லூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி நான் ஸ்கேல் டூல் எடுத்து கரெக்டாக கீழே இருக்க மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே இருந்தால் நம்மளோட விரல்கள்லாம் வரப்போகுது, அதனால். ஸோ இப்போ நம்ம கை செட் பண்ணியாச்சு.